ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். ஐக்யூ விவோ உடைய சப் பிராண்ட் அப்படின்றது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் விவோ கிட்ட இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ T1 Pro 5G அண்ட் விவோ T1 4G. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். விவோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் புது ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லி மார்க்கெட்டில் கொண்டு வந்திருந்தாலும் இது பழைய ஸ்மார்ட் ஃபோன் தான். ஐக்யூ கிட்ட இருந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஐக்யூ Z6 அந்த சீரீஸ்க்கான ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ விவோ பிராண்டிங்க கிட்ட விவோ T1 Pro 5G அண்ட் விவோ T1 4G அப்படின்ற நேம்ல கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஐக்யூ Z6 சீரீஸுடைய கம்ப்ளீட் ரீபிராண்டாக இருந்தாலும் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது ஒரு மேஜரான முக்கியமான வித்தியாசமும் கூட. அது என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் விவோ ஹையர் எண்ட் ஸ்மார்ட் போனா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய விவோ T1 Pro 5G இந்த ஸ்மார்ட் போனை பத்தி பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் ஐக்யூ உடைய ஐக்யூ Z6 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனை தான் அப்படியே டிக்டோவா ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா டிசைன்ல கூட எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படியே ஐக்யூ Z6 Pro 5G என்ன லுக்ல என்ன மாதிரியான கலர் வேரியண்டோட கொண்டு வந்தாங்களோ அதே லுக்ல அதே கலர் வேரியண்டோட அப்படியே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா ஐக்யூல பின்னாடி அந்த பேனல்ல ஐக்யூ அப்படின்னு போட்டிருக்கும், இங்க விவோன்னு போட்டிருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படியே சேம் டிக்டோவான ஸ்மார்ட் போன். ஸ்பெக் ஷீட் பொறுத்த வரைக்கும் அதே 6.44 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 1300 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் HDR10+ கான சப்போர்ட்டோட டிஸ்ப்ளே. அது போக பெர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 778G அப்படின்ற அதே ப்ராசஸர் 8 லேயர்க்கான கூலிங் டெக்னாலஜி இருக்கு. அது போக Z ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் வித் 4D கேமிங் வைப்ரேஷனோட தான் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் கேமிங் சென்ட்ரிக்கா இதுவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் தான். மற்றபடி பேட்டரி கெப்பாசிட்டி 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. அதை சார்ஜ் பண்றதுக்கு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா f2.0 கான அப்பச்சர் வெளியிட கொடுத்திருக்காங்க. அது போக பேக் சைடு பார்க்கும்போது 3 கேமரா, அதுல பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா f1.79 கான அப்பச்சர் வெளியிட கொடுத்திருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. மற்றபடி மொபைல்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், UFS 2.2 ஸ்டோரேஜ், LPDDR4X RAM டைப், Wi-Fi 6, Bluetooth version 5.2 அப்படியே கம்ப்ளீட்லி ஐக்யூ Z6 Pro 5G என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் டிக்டோவா இந்த விவோ T1 Pro 5G ஸ்மார்ட் போன்லையும் கொடுத்துருக்காங்க. எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்ஃபேக்ட் பிரைசிங்லையும் கூட வித்தியாசம் கிடையாது. ஐக்யூ Z6 Pro 5G இந்தியன் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணி இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த விவோ T1 Pro 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ரெண்டு வேரியன்ட், பேஸ் வேரியன்ட் 6GB 128GB வேரியன்ட் 24,000 ரூபாய்க்கு, அது போக 8GB 128GB வேரியன்ட் 25,000 ரூபாய்க்கு தான் இந்த விவோ T1 Pro 5G ஸ்மார்ட் போனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் விவோ T1 Pro 5G இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் அப்படியே டிக்டோவா ஐக்யூ Z6 Pro 5G தான். பிரைசிங், ஸ்பெக் ஷீட், டிசைன் எதுலயும் எந்த வித்தியாசமும் கிடையாது. டிக்டோவா லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து விவோ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ரெண்டாவது ஸ்மார்ட் போன் விவோ T1 4G. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஐக்யூ கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஐக்யூ Z6 4G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனுடைய கம்ப்ளீட் ரீபிராண்ட் தான். இதுவும் டிக்டோ தான். பட் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கு. அந்த வித்தியாசம் ரொம்ப மெயினான வித்தியாசமும் கூட. அது என்ன அப்படின்றத அப்படியே வீடியோ ஃப்ளோல நான் சொல்றேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஐக்யூ Z6 4G என்ன மாதிரியான லுக்ல என்ன மாதிரியான டிசைன்ல எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே டிசைன் அதே டிக்டோவான டிசைன்ல தான் இந்த ஸ்மார்ட் போனும் கொண்டு வந்து டிசைன் வைஸ் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்ப மத்தபடி ஸ்பெக் ஷீட்ல வித்தியாசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அங்கேயுமே வித்தியாசம் கிடையாது. அப்படியே ஐக்யூ Z6 என்ன மாதிரியான ஸ்பெக் ஷீட்டோட கொண்டு வந்தாங்களோ அதே ஸ்பெக் ஷீட்டோட தான் இந்த விவோ T1 கொண்டு வந்திருக்காங்க. சேம் டிஸ்ப்ளே 6.44 இன்ச்சஸ் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்ப்ளே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் என்ன ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஸோ மென்ஷன் பண்ணல அப்படின்னாலே நம்ம எடுத்துக்க வேண்டியது மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hzக்கும் கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இதுலயுமே Snapdragon 680 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு கன்சிடர் பண்ண முடியாது. நார்மல் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் போன் இந்த சிப்ஸோட கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலான 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைட் 3 கேமரா இருக்கு. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா f1.8 அப்பச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் பொக்கே சென்சார் இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதுலயும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்
இருக்கு. UFS 2.2 ஸ்டோரேஜ், Android 12 OS மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த Vivo T1 அப்படின்ற ஸ்மார்ட் போனை இப்போ மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ஸ்பெக் ஷீட்லயும் வித்தியாசம் இல்லை, டிசைன்லயும் வித்தியாசம் இல்லை. வேற எங்க தான் இந்த ஸ்மார்ட் போன் ஐக்யூல இருந்து டிஃபரெண்ட் ஆகுது, என்னதான் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பிரைசிங்ல தான் ஒரு சின்ன வித்தியாசம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்குது. ஆக்சுவலா இந்த ஸ்மார்ட் போனுடைய RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்க்கும்போது அதுவுமே IQ Z6 4G அந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருந்த மாதிரியே மொத்தம் 3 வேரியன்ட் தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் கொடுத்திருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 4GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியன்ட் தான் இருக்குது. இந்த வேரியன்ட்டுக்கு இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங் 14,500 ரூபா. ஆனா இதே ஸ்பெக் ஷீட்டோட IQ கிட்ட இருந்து இருக்கக்கூடிய IQ Z6 அந்த ஸ்மார்ட் போன்ல இதே 4+128GB கான வேரியன்ட் 14,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ 14,000 ரூபாய்க்கு தான் மார்க்கெட்ல சேலும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல அடுத்த வேரியன்ட் 6GB RAM 128GB வேரியன்ட். இந்த வேரியன்ட்டை Vivo இங்க 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இதே வேரியன்ட்டை IQ Z6 4G மார்க்கெட்ல 15,500 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசி ஹையர் வேரியன்ட்டான 8+128GB கான வேரியன்ட்டை இங்க Vivo T1 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதே வேரியன்ட் IQ கிட்ட 17,000 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. அந்த வகையில இந்த Vivo T1 4G இந்த ஸ்மார்ட் போன் இந்த Vivo பிராண்டிங்காக நமக்கு 500ல இருந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் பிரைசிங் கொஞ்சம் அதிகமா செட் பண்ணிருக்காங்க. ஏன்னா IQ கிட்ட இருந்து இதே ஸ்மார்ட் போன் தான் IQ Z6 4G அப்படின்ற நேம்ல அவைலபிளா இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன் இதை விட நமக்கு கொஞ்சம் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு. என்ன ஒண்ணு, அங்க IQல பேக் செட் பேனல்ல IQ அப்படின்னு போட்டிருக்கும், இங்கே இந்த Vivo ஸ்மார்ட் போன்ல பேக் செட் பேனல்ல Vivoன்னு போட்டிருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அதனால உங்களுக்கு பேக் செட் பேனல்ல Vivoன்னு போட்ட ஸ்மார்ட் போன் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா 500 ரூபா கொடுத்து இந்த Vivo T1 வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னு பட்சத்தில் IQ Z6 இதை விட கம்மியா 500 ரூபா கம்மியாவே மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. மற்றபடி இப்போ Vivo புதுசாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த Vivo T1 அண்ட் T1 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் புதுசாக கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட்டில் IQ பிராண்டிங் கீழே இருக்கக்கூடிய IQ Z6 அண்ட் Z6 Pro 5G அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டிக்டோவான ரீபிராண்ட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும். அதனால் உங்களுக்கு பேக் சைட் பேனலில் IQ பேர் இருக்கணுமா இல்லை Vivo பேர் இருக்கணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கங்க. மற்றபடி இதோட வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் சொல்கிறதுக்கும் கிடையாது. ஸோ விவோவா ஐக்யூவா எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.